வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள போற்றுகிறோம். சொல்லுங்க, உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மேலான நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலையும் கர்த்தர் முடங்க வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமமே உயர்ந்தது. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே நமக்கு ஒரு பலன். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா சாத்தான் நடுங்குகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய பாடல் தாள் இருக்கிற 3வது பாடல், வானத்திலும் இந்த பூமியிலும். நேற்று தினத்துல பாடணும். எனவே நல்ல கரந்தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லையே என்று சொல்லி நாம் பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கைதட்டி சேர்ந்து ஒரு அருமையான பாடல் நாம் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இந்த 2வது நாளிலும் அவர் உயர்ந்திருப்பாராக. எல்லாரும் கைதட்டி சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த நீங்க பாடவே இல்லையே, நிறைய சும்மாலா இருக்கிறீங்க. நல்லா கைதட்டி சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கு இல்லை. நல்ல கரந்தடி சேர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த நல்லவர். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு, சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலும் இந்த வல்லமையான ஒரு, மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுமா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நல்ல கரந்தடி சேர்ந்த ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?